மார்க் எடுக்கலேன்னு பதறாதீங்க. எங்கள் தெருவிலே நான் பல கூத்தெல்லாம் பார்க்குறேன். எல்கேஜி போகுது, அது பாவம். அது என்னன்னே தெரியல உலகம். அது மார்க்கு குறைஞ்சி போச்சுன்னு மண்டை இடிச்சுக்கிறாங்க அப்பாவும் அம்மாவும். அதுக்கு என்னன்னு தெரியாமல் விளையாடுங்குது. இது என்ன, அதுன்னு ஐஏஎஸ் எழுதுது. மார்க் குறைஞ்சா போகுது. மார்க் குறைஞ்சதுன்னு கவலையே படாதீங்கம்மா, மனசில் தைரியமாக இருங்க, சந்தோஷப்படுங்க. 100க்கு 100 எல்லா சப்ஜெக்ட்லேயும் வாங்கிட்டான்னா அவங்க தான் கவலைப்படணும். ஏன் தெரியுமா? எல்லாம் வெளிநாட்டுக்கு ஓடிடுவான். 50-60 வாங்குறவன் தான் கட்சி வரைக்கும் நம்ம கூடவே இருப்பான். அவன் தான் அடிக்கடி போய் மாத்திரை வாங்கினோடா, மருந்து வாங்கினோடான்னா எல்லாத்துக்கும் உதவி செய்வான். நமக்கு உதவாத பிள்ளைகள் தூரத்தில் இருக்கிறார்கள், உதவுகிற பிள்ளைகள் அருகில் இருக்கிறார்கள். அந்த அருகில் இருக்கிற பிள்ளை தான் அவசியமானவன்னு மாற்றி பாருங்க, மாற்றி பாருங்கன்ற. நான் வெளிநாட்டுக்கெல்லாம் போனெல்லாம் அவன்லாம் திரும்பி வரமாட்டான். அவங்க இருக்கிற சொர்க்க வாழ்க்கை வாழ்ந்துங்கிறான். அந்த வாழ்க்கையில் நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டீங்க இங்கே. ஏன்னா அந்த அம்மாவுக்கெல்லாம் பொண்ணு, அதுவான் பையன் திரும்பி வந்தாலும் வருவான். இங்கே யாராவது இருந்தாக்கா வருத்தப்படாதீங்க, உண்மையை சொல்கிறேன் நான். பையன் வந்தாலும் வருவான் திரும்பி. அந்த பொண்ணுங்க வரவே வராது. மாமியார் தொல்லை கிடையாது, நாத்தனார் பிரச்சனை கிடையாது. அது வச்சத்தான் சட்டம். இல்லை ஏதாவது வீட்டுக்காரன் தப்பாக சொல்லிட்டான்னா ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணால் போதும், அவனை தூக்கி விசாரணையே கிடையாது, உள்ளே வச்சுருவாங்க. இவ்வளவு பாதுகாப்பு அந்த பொண்ணுக்கு இருக்கிறதுனால அது அந்த ஊரை விட்டு வரவே வராது. நாம் தான் நம்ம கதறி கிடக்கிறோம். அதனால் நம்ம வீட்டு பிள்ளைகள் நம்ம கூட இருக்கிறான்னா மகிழ்ச்சி அடைங்க, அவனை பேச விடுங்க. திறமை வேறு, புத்திசாலித்தனம் வேறு. மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறவன்லாம் ரிப்போர்ட்டர். அவன் மனசுக்குள்ளே இருக்கிறத வெளிப்படுத்துகிறான் பார், அவன் தான் ப்ரமோட்டர். நமக்கு ப்ரமோட்டர் தான் தேவைப்படுது, ரிப்போர்ட்டர் வேண்டாம். நிறைய விஷயங்கள் சிந்திச்சு பாருங்கள். இதே குரோம்பேட்டையில் ஒரு மெடிக்கல் ஷாப்புக்கு நான் போகிறேன். ஒருத்தர் அவங்க குழந்தை, சின்ன குழந்தை சார், அவன் 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் கூட வந்தான். அவங்க அப்பா கேட்டார் மெடிக்கல் ஷாப்காரரு, சார் எறும்பு மருந்து இருக்குதான்னு கேட்டார். எதுக்கு? எறும்பை சாகடிக்கிறதுக்கு கேட்டார். அவன் வீட்டில் எறும்பு தொல்லை கேட்டார். இந்த 1ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் என்ன கேட்டான் தெரியுமா? ஏன்பா எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பான்னு கேட்டான். உடனே அப்பா மனசு மாற்றிக்கிட்டார். சார் எனக்கு எறும்பு மருந்து வேணான்ட்டு வந்துட்டார் சார். ஏன் தெரியுமா? ஒரு செகண்டு யோசிச்சார். நான் அந்த எறும்புக சாகடிக்கிறதுக்கு பார்க்குறேன், அவன் வாழ வைக்கிறதுக்கு பார்க்குறான். இந்த வயசில் அவனுக்கு வாழ வைக்கிற எண்ணம் வந்திருக்குதுன்னா எனக்கு ஒரு வள்ளலார் பிறந்திருக்கிறார் என்று கருதி அவனை வாழ்த்திட்டு வீட்டுக்கு கூட்டாந்தாருன்னா ஒரு வார்த்தையில் மனமாற்றம் பெறலாம்.